அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க திரு கல்லிடைக்குறிச்சி திரு ஆ முகமது முஹிதீன் ஐயா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். செந்தமிழே, செடுந்தமிழே, என்னுள் எழும் தமிழே, அருந்தமிழே, இனிமை தரும் தமிழே, எம்மொழியே, உலக செம்மொழியே, உன்னை போற்றி துவங்குகிறேன் என்னுரையை. எல்லா புகழும் இறைவனுக்கே. அனைவருக்கும் இனிய மாலை நல்வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, அமெரிக்கத்தில் உள்ள அன்னை மொழி அறிவோம் இலவச தமிழ் பயிற்சி பள்ளியினுடைய 7வது ஆண்டு நிகழ்விலே கலந்து கொள்வதிலே நான் பேரன்பும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன். காரணம், தொடர்ந்து 7 ஆண்டுகள் இந்த அமைப்பிலே நான் இதில் கலந்து கொண்டு படித்துக் கொண்டிருக்கின்ற குழந்தைகளையும் அவர்களது பெற்றோர்களையும் தன் ஆர்வங்களையும் இந்த அமைப்பினுடைய நிறுவனர் அன்பு சகோதரி அனுராதா கங்காதுரன் அவர்களையும் அவர்களது கணவர் அன்புக்குரிய நண்பர் மதிப்புக்குரிய முனைவர் கங்காதரன் அவர்களையும் நான் தொடர்ந்து அவருடன் இணைப்பில் இருக்கின்றேன். அதற்காக இறைவனிடத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு 5 நிமிடம் கூட்டிருக்காங்க, அதுக்குள்ளே பேசி முடிக்கணும்னு. நான் எப்பவும் அரை மணி நேரம் எடுப்பேன். ஆனால் அதனாலே கொஞ்சம் இதாக இருந்து வந்தேன். எனக்கு முன்னால் ஒரு டான்ஸு, சரியான ஒரு டான்ஸு, அதை பார்த்த பிறகு எனக்கு கொஞ்சம் அப்படியே டப்பாங்கத்து கையில் ஆடுது. ஏன்னா அதுக்கு முன்னால் நிற்க முடியாதுன்னு இருந்தாலும் நின்று ஆகணுமில்ல. அப்போ அந்த குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் அந்த குழந்தைகளுடைய ஆடிய விதம், அதனுடைய ஆடை வடிவமைப்பு எல்லாம் பார்க்கும்போது அப்படியே இது எப்படி இவ்வளவு தூரத்துக்கு அந்த பிள்ளைகளை பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்களை, குறிப்பாக தன்னார்வ ஆசிரியர் பெருமக்களை நான் பாராட்டுகின்றேன். அவர்களை கரவொலி எழுத்து நீங்கள் அனைவரும் பாராட்டும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அதைவிட இந்த நடனத்துக்கு தங்கள் குழந்தைகளை அர்ப்பணித்த பெற்றோர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்புறம் இந்த குழந்தைகளை தொடர்ந்து பயிற்று வைத்து தமிழ் மொழி மட்டுமல்ல, தமிழ் கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றை கற்றுக் கொடுத்து தமிழ் இலக்கியத்தையும் தமிழ் கலையையும் தொடர்ந்து பாதுகாத்து வருகின்ற அன்னை மொழி அறிவோம் குழுவினருக்கு, அதனுடைய நிறுவனருக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கு நீங்கள் சரிந்த கரவொலி எழுத்து பாராட்டுக்கள். இப்போ அந்த பாட்டில் ஒரு வரி பார்த்தேன், எல்லாரும் கேட்டிருப்பீங்க. விவசாயம் அழிந்து போச்சு, மனித நேயம் கெட்டு போச்சு. சரியா? நான் கவனித்து சரியா நினைக்கிறேன், தவறு இருந்தால் சொல்லுங்கள். விவசாயம் கெட்டு போச்சு, அது ஒரு சப்ஜெக்டு. மனித நேயம் கெட்டு போச்சு, அது இன்னொரு சப்ஜெக்ட். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும், எப்படி தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் நாம் பேணுகின்றோமோ அதுபோல தமிழருடைய பாரம்பரியமான அந்த விவசாயத்தை நாம் அனைவரும் பாதுகாக்க வேண்டும். நிலத்தை அதை வேறு எந்த வழிக்கும் பயன்படாமல் அதில் நாமே விவசாயம் செய்து அதில் அந்த பயிரை வளர்த்து நாம் உண்ண வேண்டும். காரணம், நாம் உடல்நலம் மட்டுமல்ல மனநலமும் நன்றாக இருக்கும். உடல்நலமும் மனநலமும் நல்லாக இருந்தால் மனித நேயத்துடன் நாம் இருப்போம். ஆக மனித நேயம் காண வேண்டும் என்றால் நாம் விவசாயத்தை பெற்றுவோம் என்று நாம் கூறுகின்றோம். ஏனென்றால் நம்மளுடைய அன்னை மொழி அறிவோமனுடைய நிறுவனருடைய கணவர் அன்புக்குரிய நண்பர் கங்காதரன் அவர்கள் தமிழ் மினிமார்ட் என்ற அமைப்பை ஏற்படுத்தி தொடர்ந்து 5-6 வருடங்களாக பல்வேறு கிளைகளை அமெரிக்கத்தில் மட்டுமில்லாமல் தற்போது மலேசியாவிலும் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உதவியாகி கொண்ட மதிப்புக்குரிய
மலேசியாவில் வரை சிறப்பு விருந்தினர் வருகின்ற திரு காத்திரிஜா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்களும் அவர்களுக்கு ஒரு கரவொலியை எடுத்து பாராட்டுங்கள். 3 நிமிஷம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது, இருந்தாலும் பேசுகிறது. அதாவது இந்த வரவேற்பு உரை சிறப்புரை ஆற்றிய தன்னார்வலர்கள் அக்கினி பிரியா இன்னும் 2 பேர் இருந்தாங்க. இவங்கெல்லாம் சினிமா துறைக்கு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். அவர்கள் நல்ல வசனமும் எழுதியிருப்பாங்க, மாஸ் டைரக்டர் ஆகியிருப்பாங்க, பாடலாசிரியரும் ஆகியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பற்றியும் வர்ணனை பண்ணும்போது அந்த அளவுக்கு அவங்க பிரமாதமாக எழுதியிருந்தாங்க. ஆக அவர்களுக்கு ஒரு கைத்தட்டுங்க. இந்த அன்னை மொழியும் அறிவுவதில் ஔவையார் அணி, பாரதியார் அணி, திருவள்ளுவர் அணி, இளங்கோ அணி, தாய்மானவர் அணி, பாவேந்தர் பாரதிதாசர் அணி என்று பல்வேறு அணிகள் இருக்கின்றன. அந்த அணிகளிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் இவர்கள் விருது கொடுத்து சிறப்பித்தார்கள். ஆக அந்த விருதை பெற்ற அனைவருக்குமே நாம் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கு ஒரு முறை கைதட்டுங்கள். நீங்கள் தன்னார்வலர் விருது பெற்ற அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் ஒரு பாராட்டுக்களை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் தன்னார்வலர்கள் எதையுமே எதிர்பார்க்காம இதை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஏனோ தானோ என்று செய்யவில்லை. அவர்கள் நீங்கள் எந்த அளவுக்கு ஊதியம் கொடுத்தாலும் இந்த மாதிரி செய்ய முடியாது என்று அவர்களை நான் இந்த நேரத்தில் பாராட்டுகின்றேன். அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற அவர்களது கணவன்மார்களை பாராட்டுகின்றேன். அவர்களுக்கு ஒரு முறை நீங்கள் கைதட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அது மாதிரி அன்னை விருது தொடர்ந்து 5 வருடங்கள் தன்னார்வல பாடுபட்ட அந்த அன்னை விருது பெற்ற 5 பேருக்கும் நீங்கள் பாராட்டுக்களை தெரிவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பரதநாட்டியம் ஆடிய செல்வி கனிகா, வர்ஷிகா, சாரித்ரா அவங்க 3 பேருமே நான் பெருமைக்கு சொல்லலைங்க. ஒரு பரதநாட்டியத்தை முறையாக படித்து அரங்கேற்றியவர்கள் கூட இந்த அளவுக்கு அபிநயம் படித்து அவர்கள் ஆட முடியாது. அந்த அளவுக்கு ஆடினார்கள். அவர்களுக்கு ஒரு முறை கையேற்றுகள். 3.5 நிமிஷம் ஆகிட்டு இன்னும் 1.5 நிமிஷம் இருக்குது. எல்லாம் சொல்லிக்கணும்ல. இறுதியாக ஒரு குட்டி கதை அது சொல்லிவிட்டு நான் முடிச்சிருந்தேன். நான் எப்பவும் கதை சொல்லுவது வழக்கம் உண்டு. எல்லாரும் கதையை கவனிங்க. ஒரு காட்டில் மயில், கிளி, குயில், வண்டத்து பூச்சி இது 4 இருந்துச்சான். மயில் சொல்லிச்சான், என்ன மாதிரி யாரும் தொகை விரித்து ஆட முடியாது என்று கூறியதாம். கிளி கூறியதாம், என்னை போல அழகு யாரும் கிடையாது, என்னை போல பழங்களை கொத்து திக்கக்கூடிய அளவுக்கு இறைவன் என்னை படைத்திருக்கின்றான், ஆக நான் தான் சிறந்தவன் என்று கூறியதாம். குயில் கூறியதாம், இல்லை இல்லை, நான் தான் சிறந்தவன், ஏனென்றால் என்னை போல யாரும் அந்த என்ன சொல்கிறது கீதம் குயில் அந்த கூவுமே அது கூவ முடியாதுன்னு சொல்லிச்சான். வண்ணத்து பூச்சி வந்துதான், கிடையவே கிடையாது, எனக்கு பாருங்கள் எத்தனை நிறைங்களை இறைவன் கொடுத்திருக்கின்றான், ஆக நான் தான் 4 பேரிலும் சிறந்தவன் என்று கூறியதாம். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு நரி வருகிறது. நரியின் வேலை நமக்கு தெரியுமே, எதையாவது போட்டு கொடுக்க வேண்டும் அல்லவா. உடனே சிங்கராஜா, சிங்கராஜா யாரு, சிங்கத்திட்ட போய் ராஜாவே, காட்டு ராஜா இல்லை, இந்த 4ம் பேசி கொண்டு இருக்கிறது என்று கூட்டதான். சிங்கம் கூப்பிட்டது மயிலை, நன்றாக வெயில் அடித்து கொண்டிருக்கின்றது, ஏன் மயிலே உன் தோகையை விரித்து ஆடு என்று கூறியது. மயிலால் வெயிலிலே தோகையை விரித்து ஆட இயலாது, அது ஆட முடியவில்லை, தோர்ந்து விட்டது, இந்த மரத்தின் கிளைப்பிய நில்லு என்று அது பற்றி விட்டது. 2வது கிளியை கூப்பிட்டது, கிளியே இந்த பழத்தோட்டத்தை நீ சுற்றி சுற்றி வர வேண்டும், ஒரு பழத்தை கூட நீ கொத்தி சாப்பிடக்கூடாது என்று கூறியதாம். கிளியால் முடியவில்லை, தோர்ந்து விட்டது, நீயும் இந்த மரத்தின் கிளைப்பிய நில்லு என்று கூறியது. குயிலை கூப்பிட்டது, ஏ குயிலே, நீ ஒரு முள்கள் நிறைந்த ஒரு செடியின் மேலே அமர்ந்து கொண்டு உன்னுடைய கீதத்தை அந்த கானத்தை நீ சொல்லுங்கும்போது குயிலால் முடியாது,
ஏனென்றால் குயிலினுடைய கால்கள் மிகவும் மென்மையானவை, முள்ளின் மீது நிற்க இயலாதவை. அது தோர்ந்து விட்டது. வண்ணத்து பூச்சியை அழைத்து நன்றாக வளர்ந்த பூக்களிலே சுற்றி சுற்றி நீ வர வேண்டும், எந்த பூவிலும் அமர்ந்து நீ தேன் சாப்பிடக்கூடாது என்று கூறியது. ஆக அதுவும் தோர்ந்து விட்டது, அந்த மரத்தின் கிளை நிற்க விட்டது. என்ன படிப்பினை என்றால், இந்த பள்ளிகளை படிக்கின்ற, இங்கு மட்டுமில்லை எந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகள் எல்லாம் இறைவன் அவர்களுக்கு ஒவ்வொரு திறமை கொடுத்திருக்கின்றான். ஒரு மாணவர் மாணவி நன்றாக ஆடலாம், நன்றாக பாடலாம், நன்றாக பேசலாம், நன்றாக ஓவியம் வரையலாம். இப்படி ஒவ்வொருவருக்கு ஒரு திறமை, நன்றாக ஓடலாம், இப்படிலாம் இருக்குது. யாரையும் குறைத்து நாம் குறை பேசக்கூடாது. பெற்றோர்களே, தங்கள் குழந்தைகளை பார்த்து நீ அந்த பிள்ளையை பார்த்தியா, அது இவ்வளவு படிக்கின்றது, இந்த குழந்தையை பார்த்தியா, இவ்வளவு மார்க்கு என்று சொல்லாதீர்கள். உங்கள் குழந்தையிடம் என்ன திறமை இருக்கிறதோ அந்த திறமையை நீங்கள் வளர்த்து கொண்டு வாருங்கள், ஒரு வாழ்க்கையிலே வெற்றி பெறுவார்கள். ஆக இந்த கதைகளை நான் என்ன சொல்கிறேன் என்றால், நாம் அனைவருக்கும் ஒவ்வொரு திறமையை இருக்கின்றது, அந்த திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி திறமையை வளர்த்து கொள்ள வேண்டியதுதான் அன்னை மொழி அறிவோம் என்ற அமைப்பு. அந்த அன்னை மொழி அறிவோம் என்ற அமைப்பு தான் அந்த மரத்தினுடைய விருதுகள் தான் இந்த தன்னார்வலர்கள். ஆக அவர்களை பாராட்டி, மாணவர்களையும் பாராட்டி என்னுடைய உரையை நிறைவேற்றுகின்றேன். 6 நிமிடம் ஆகிவிட்டது, மன்னிக்கவும். நன்றி.